டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோ கரன்சியில் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் காயின் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அப்கமிங் ஃப்யூச்சர் உள்ள ஒரு கிரிப்டோ காயினை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய ஃப்யூச்சர்ஸ் என்ன இருக்குது, அது இல்லாமல் பைனான்ஸ் வெப்3 வேலெட்டில் இந்த ஃப்ரீ காயின் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ லைவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்ற விஷயம் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் காயின். இந்த காயின் பார்த்திங்கன்னா மோர் தென் பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காயின் பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிப்டோ ஃப்ரீ காயின் பார்த்திங்கன்னா டெஃபி அண்ட் பிஎஸ்சி ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காயினை வச்சு ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஸ்டேக் பண்ணிக்கலாம். இது மூலிமா சம்பாதிக்கவும் முடியும். ஸோ எக்ஸ்சேஞ்சிலேயே சம்பாதிக்கலாம். இவங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல் வேர்ல்டு கிரிப்டோ பேமெண்ட் காயினாக கொண்டாட போகிறோம். பே எனிதிங் எனிவேர் வித் ஃப்ரீடம் காயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட விஷயங்கள் நம்ம பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். இதோட டோட்டல் சப்ளை பார்த்திங்கன்னா 10 ட்ரில்லியன் பார்த்திங்கன்னா ஃப்ரீ காயினு. அதில் பார்த்திங்கன்னா 20% அதாவது 2 ட்ரில்லியன் காயின் பார்த்திங்கன்னா நாங்கள் எரிச்சிட்டோம், பர்ன் பண்ணிட்டோம். இன்னும் இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 ட்ரில்லியன் காயின் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தடு கீழே பாருங்கள், பேமெண்ட் மெத்தடு இன் வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காயின் பார்த்திங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சோடைய வெண்டிங் மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரீ காயினும் பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த காயினை கொடுத்து ஸோ அங்கே என்னென்ன பொருள் வாங்க முடியுமோ அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ரியலாகவே இருக்குது இது, சரிங்களா? அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா the real world utility coin that get the everyone into crypto the freedom coin அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த ஃப்ரீடம் காயினை வச்சு யூட்டிலிட்டி பர்பஸ், அதாவது எல்லா பொருளையுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீடம் காயினை வச்சு என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கட்டத்தில் பாருங்கள் ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அந்த ஏரோ மார்க்கில் பாருங்கள் கிரிப்டோ டெபிட் கார்டு. அந்த கிரிப்டோ டெபிட் கார்டுன்னு ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வரும்போது ஏடிஎம் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் காயினை வச்சு ஆப்பிள் பே, சாம்சங் பே பயன்படுத்தலாம், ஜிபே மூலிமா பயன்படுத்தலாம், சாம்சங் பே அப்படின்னு சொல்லி இந்த பேமெண்ட் கேட்வேக்குள்ளே உள்ள வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெப் ஷாப்னு சொல்லி பார்த்திங்கன்னா மை கிரிப்டோ செக் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள். அந்த ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா வெப் ஷாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா ஈவன் பே அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஈவன் பேன்றது தான் இந்த கிரிப்டோவுடைய ப்ராஜெக்ட். பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷினு, ஸ்மார்ட் ஃபோன் பிஓஎஸ் மூலிமா பயன்படுத்திக்கலாம். அது ஷாப் பிஓஎஸ் மூலிமா பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இவங்களுடைய அடுத்த நகர்வு பார்த்திங்கன்னா ஜிபே, அதாவது கூகுள் பே, ஆப்பிள் பே அண்டு பார்த்திங்கன்னா சாம்சங் பே. இதுக்குள்ளே தான் இவங்களுடைய ஃப்ரீடம் காயினை டைப் பண்ண போகிற ப்ராசஸில் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான விஷயம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய காயினில் ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்தடுத்து நிறையா ப்ராஜெக்டுக்குள்ளே நிறைய பிளாக் செயினுக்குள்ளே வரக்கூடிய காயின் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய லிஸ்டட் இருக்குது. இதில் அந்த ஃப்ரீ காயின் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 21வது இடத்துல டாப் இதில் பார்த்திங்கன்னா 21வது இடத்துல ஃப்ரீ காயின் பிஐசி செயினில் பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்குது. ஸோ நீங்கள் அஃபிஷியலாக அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ காயின் பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோவுடைய எல்லா காயினும் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் காயின் மார்க்கெட் கேப்பு. அந்த காயின் மார்க்கெட் கேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு ஃப்ரீன்னு போடுங்க, அதாவது சர்ச்சில் போய்ட்டு ஃப்ரீ ஃபார் போட்டிங்கன்னா ஃப்ரீன்னு வந்துடும் லோகோ பாருங்கள். ஸோ இதுதான் லோகோ. இதை ஃப்ரீ காயினை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸில் மார்க்கெட் இருக்குது. ஸோ இதுதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லைட்டாக அப்படி தள்ளினீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இங்கே பார்த்துக்கலாம். காயினோட மார்க்கெட் கேப் எவ்வளோ, டோட்டல் சப்ளை எவ்வளோ, மேக்ஸிமம் சப்ளை எவ்வளோ, எல்லாத்தையும் இங்கே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மேலே பாருங்கள் ஓவர் வியூ கம்யூனிட்டி மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காயின் பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். நீங்கள் ஃபேன்கேஷாப், எம்இஎக்ஸி, கேட்ஐஓ, பிட்மார்ட்டு, ஃபேன்கேஷாப் பார்த்திங்கன்னா வெப்பிஎன்எல் இருக்குது. பார்த்திங்கன்னா ரேடியம், சொலனா பிளாக் செயினில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இவங்க ரேடியம் ஒரு எக்ஸ்சேஞ்சில் சொலனா பிளாக் செயினில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க மோர் தென் பார்த்திங்கன்னா 3 பிளாக் செயினில் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா. அடுத்து லா டோக்கன், ப்ரோபிட் குளோபல், ஜுவல்ஸ் ஆஃப் ப்ரோபிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஃப்டபிள்யூ.ஐஓ, பிட்ரூ, இட்பிடிசி, பிக் பாக்ஸு, ஃபினோஃபக்ஸு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் ஒரு நல்லா ஃபெமிலியரான எக்ஸ்சேஞ்சில் இந்த காயின் லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அபவுட் ஃப்ரீ காயின் அப்படின்னு பார்க்கும்போது த ஃப்ரீடம் காயின் மல்டி பிளாக் செயின் காயினில் மல்டி பிளாக் செயின் வித் மோர் தென் 6 மில்லியன் ஹோல்டர்ஸில் இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் பிளாக் செயினில் அந்த காயின் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு, அதாவது பிஎன்பி ஸ்மார்ட் செயினு, அண்டு பார்த்தீங்கன்னா எத்திரியம், அண்டு சொலானா பிளாக் செயின். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் பிளாக் செயின் இருந்தது, இப்போ சொலானா பிளாக் செயின் அப்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா த ஃப்ரீடம் காயின் த ஆஃபர் டெஃபி சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு டெஃபி ப்ராஜெக்ட்டுக்குள்ளாரையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பதிச்சு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிளேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு. இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லைவில் போயிட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ரீ காயினுடைய என்ன பண்ணிகிட்ருக்கேன், எதில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலையும் வெப்3யில் இருக்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ இப்போ பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணால் எப்படி தான் இருக்குது, எல்லா காயினுமே இன்றைக்கி டவுனில் தான் இருக்குது. சரிங்களா. இப்போது இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் உள்ளே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் அசட்டுன்னு இருக்கும். இந்த அசட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இப்படி வந்த பிறகு மேலே பாருங்கள் டாப்பில் எக்ஸ்சேஞ்ச் இன் வேலெட்னு இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து வேலெட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பைனான்ஸ் வேலெட் ஓப்பன் ஆகும். பைனான்ஸ் வேலெட் ஓப்பன் ஆகின பிறகு மேலே பாருங்கள் சர்ச்சு ஒரு இருக்கும் பாருங்கள், வேலெட்டுக்கு ஆப்போசிட்டில் சர்ச்சுன்னு இருக்கும். அந்த சர்ச்சில் அப்படி கிளிக் பண்ணி அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் டோக்கன் சிம்பிள் கான்டாக்ட் அட்ரஸ் அப்படி கேட்டிருக்காங்க. டோக்கன் சிம்பிள் அந்த கான்டாக்ட் அட்ரஸோட காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீன்னு போடுறீங்க, எஃப்ஆர்இ ஃப்ரீ போட்டு கீழே சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். இது பேர் வந்த பிறகு இங்கே பாருங்கள் டாப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ காயின் அந்த லோகோவோட எத்திரியம் பிளாக் செயினில் இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இது ஏன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனான்ஸ் பிளாக் செயினில் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு வெப்3 வேலெட், அதாவது பைனான்ஸ் வேலெட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ காயின் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மென்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இந்த காயின் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வரலாம். இப்போது இந்த பைனான்ஸில் நீங்கள் டாலர் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷாப் பண்ணி இந்த வேலெட்டுக்குள்ளே நீங்கள் அதை ஃப்ரீ காயினை வாங்கி பத்திரமா வச்சுக்கலான்றதை நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா கூடிய விரைவில் எப்போ வேணால் இந்த வேலெட்டுக்குள்ளே அந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே அந்த காயின் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஆகலாம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்து நான் ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வெப்3 வேலெட்டில் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ஃப்ரீ காயின் பார்த்தீங்கன்னா அப்கம்மிங்கில் நல்ல ஒரு ப்ராஜெக்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி விலை கம்மியாக இருக்கும் போது உங்களால் எவ்வளோ தூரம் அக்குமுலேட் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சு பார்த்திங்கன்னா காயின் டிசிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்சேஞ்சு. இந்த காயின் டிசிஎக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்படி ஹோமு, இன்வெஸ்டர், மார்க்கெட்டு, ஃபியூச்சர், போர்ட்ஃபோலியோ, அதுக்கு மேலே டாப்பில் பாருங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து வெப்3. அந்த வெப்3 இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். வெப்3 கிளிக் பண்ண உடனே இது ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. அடுத்தது இந்த கீழே பாருங்கள் கைனஸ், ட்ரெண்டிங்கு, நியூ, ட்ரம்ப்பு, மீமு இப்படி இருக்குது பார்த்திங்களா. அது லாஸ்ட்டாக தள்ளினீங்கன்னா ஸ்டேக்கிங் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டேக்கிங் கிளிக் பண்ணிங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள் ஃப்ரீ காயின் பிஎஸ்சி. சரிங்களா. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் அந்த கான்டாக்ட் அட்ரஸ் பிஎன்பி செயினில் தான் இவங்க வந்து இங்கே கான்டாக்ட் அட்ரஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் உள்ள இருக்க காயின். டெக்ஸ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 148 டெக்ஸ் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. எனிபர்ட் ரிஸ்க் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இந்த காயினுக்கு ரிஸ்க்கு இல்லை, நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பான ஒரு விஷயந்தான் இந்த காயினுக்கு. கம்மிங் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இந்த காயின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவுக்கு போகுன்றது அகைன் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம $1 வேணும், எத்திரி மாரி வேணும், பிஎன்பி மாரி வேணும், $1 போகணும், இந்த மாதிரி நீங்கள் சொலனா மாரி போகணுன்னு எதிர்பார்க்காம இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஃபார்
ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் இங்கேருந்து ஒரு 2 ஜீரோ 3 ஜீரோ பிரேக் அவுட் பண்ணால் கூட நல்ல ஹை ப்ராஃபிட் கொடுக்குன்றத அந்த காயின் மூலிமா தெரியப்படுத்திக்கிறேன். இங்கே எல்லாருமே சம்பாதிக்க தான் வரும். அது எப்படி சம்பாதிக்கிறது ஸோ கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே தெரியப்படுத்துகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ காயின் வச்சு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரியாலிட்டியாக இந்த வீடியோ மூலிமா பார்ப்போம். ஒரு வீடியோ தான் இங்கே நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துல. நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் அவங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறாங்கன்ற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அதை இப்போ பார்த்திங்கன்னா லைவாக ஒரு வீடியோ மூலிமா இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு துபாயில் இந்த வெண்டிங் மிஷின் மூலிமா பயன்படுத்தி வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்காங்க. அகைன் நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஸோ எல்லாமே உங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காகவும் இதோடைய ரியாலிட்டி என்ன இருக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாமே தெரியப்படுத்துகிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவும் காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் லாஸ்ட்டாக சொல்கிறேன், அது வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்ட், இன்னும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மேலே வரும். நான் கொஞ்சம் ஓட்டி விட்றேன், கொஞ்சம் அடித்து விட்டுட்டு நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணுறேன், நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். Scan a folder and choose free coin and select American. Right? Open Trust Wallet and scan QR code. Okay. Next. And send. Wait. Transaction confirmation. So fast. This is my first order by Econ. Thank you, Ben. Thank you, Ben, from Bitcoin by Anchorage.
இப்போ எல்லாமே இது பார்த்தீங்கன்னா, லைவா பார்த்துருப்பீங்க. இதே ஃப்ரீ காயின் குடுத்து ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் வாங்கியிருப்பாரு. இப்போ ஒருத்தரு ஃப்ரீ காயின் குடுத்து ஆம் சாய், டீ வாங்குறாரு. இதுபோல பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டியா ஒரு ரியல் பேமெண்ட் காயினா இத ப்ராசஸ்க்குள்ள உள்ள கொண்டு வரதுக்கான நெறைய வேலைகள் நடக்குது. ஸோ, ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் உள்ள ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட் ஒரு யுட்டிலிட்டி சர்வீஸில ஒரு பேமெண்ட் காயினா வரப்போகுது. ஸோ, மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த காயின் மூலியமா ஒரு பெரிய லெவல்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் சம்பாரிக்க முடியும். இன்னைக்கு நெறைய பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய பெண்களோ, இல்ல காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு பீப்பிள்ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலான ஒரு வருமானம் தேவை. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு பிஸ்னஸ். கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே இன்னைக்கு அடுத்த ஒரு 10 இயர்ஸ் அதாவது 5லேருந்து 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்மள வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ, அப்படியேப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் கிரிப்டோ கரன்சி. அதில ஒரு காயின் தான் நம்ம ஃப்ரீ காயினு. இப்போ அதோடைய ஃபியூச்சர்ஸ் அதோடைய ஒர்த் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துருந்தோம். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ காயின் மூலியமா வொர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த ஒரு ஒர்க்ல இருந்தாலும் சரி, அது மூலியமா ஒரு பகுதி நேர வருமானமா இதில ஃப்ரீ காயின் மூலியமா சம்பாரிக்க முடியும். ஸோ, அது எப்படி இங்க சம்பாரிக்க முடியும்? நமக்கு இங்க நம்ப செய்யக்கூடிய முதலீடுக்கு டெய்லி ஒரு இன்கம் வேணுமா? அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கும்போது, தினசரி வருமானம் கிரிப்டோ கரன்சில உண்மையாவே பணம் சம்பாதிக்க முடியுமா? அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. இது கிரிப்டோ கரன்சிய பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ரியாலிட்டியா ஒரு வருமானத்த சம்பாதிக்க முடியும். அதுவும் நாம்ப நினைக்கக்கூடிய ஒரு ஃப்யூச்சரோடைய இமேஜினேஷன் என்ன தேவையோ, அது எல்லாத்தையுமே கிரிப்டோ மூலியமா சம்பாதிக்க முடியும். அதுக்கான ஒரு சரியான நேர்கொண்ட பார்வை, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோவுடைய அனலைசிங். ஸோ, அடுத்தது இந்த மாரி ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல, இந்த மாரி ஒரு எம்எல்எம் ப்ராஜெக்ட்ல நீங்க சம்பாரிக்க முடியும். சரிங்களா? இதில சம்பாரிக்கிறதுக்கு, இதில உள்ளார இந்த கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணுறதுக்கு, இந்த காயின் வாங்குறதுக்கு, ஸோ குறைந்தது எல்லாராலயுமே முடியும். $15 அ க டாலர்ல பார்த்தீங்கன்னா, நம்ப இந்தியன் மதிப்புல பார்த்தீங்கன்னா, ரூ. 1350 ரூ. 1350க்கு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு உள்ள காயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த காயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ குறைந்தது ரூ. 1350. நீங்க அதிகப்படியா நீங்க 1350 நீங்க அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2700 இந்த மாரி நீங்க வந்து கூட்டிட்டே போயிட்டு, எவ்வளோ உங்களுடைய வசதிக்கு ஏத்த மாரி இந்த காயின் வாங்கி வைக்கலாம். ஸோ, அப்படி வாங்குனீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. அதாவது ஒரு இடத்துல நம்ம போயிட்டு பணத்த வட்டிக்கு குடுத்தோம்னா, அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். நம்ம முதலீடு குடுத்தோமா, அவங்க வட்டி குடுப்பாங்க. அதுபோல இங்க நம்ம கொடுக்கக்கூடிய முதலீடுக்கு இங்க டெய்லி பார்த்தீங்கன்னா, 0.37% பார்த்தீங்கன்னா, ஆர்ஓயும் குடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கொடுக்க வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட்ல உங்களுடைய முதலீடும், உங்களுடைய லாபத்தையும் டெய்லியும் குடுக்குறாங்க. இது எத்தனை நாளைக்கு குடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, 365 நாளைக்கு 1 வருஷத்துக்கு குடுப்பாங்க. சரிங்களா? நீங்க என்ன முதலீடு போடுறீங்களோ, அது காயினா தான் இங்க டாப் அப் பண்ணுவாங்க, ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. அந்த காயினா தான் உங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த காயினோடைய விலை ஏறுச்சுன்னா, உங்களுக்கு பெரிய லெவல்ல லாபத்த குடுக்கும். அந்த காயினோட விலை இறங்குச்சுன்னா, அங்க வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, அந்த காயின நீங்க வச்சிருந்தீங்கன்னா, பெரிய லெவல்ல செட்டில்மென்ட் ஆகலாம். சரிங்களா? அடுத்தது இந்த காயின்ல சம்பாரிக்க முடியும். எப்படி சம்பாரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய முதலீடுக்கு எந்த ஒரு ரெஃபரலும் செய்யாம, யாரையும் ஆள் புடிக்காம சம்பாரிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய முதலீடுக்கு 0.37% ஆர்ஓஐ கிடைக்குது. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 35% உங்களுக்கு லாபம் குடுக்குது. சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாரி தான் இது. ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல குடுத்துட்டுருக்காங்க. இது தொடர்ந்து ஒரு 4 வருஷமா அந்த கம்பெனி குடுத்துட்டுருக்காங்க. ஒரு அருமையா இருக்குது. அடுத்தது இதில நீங்க இதுக்கு மேல நெறைய சம்பாரிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரலுக்கு 10% குடுக்குறாங்க. அதாவது நீங்க ஒரு நபர வந்து எவ்வளோ ரூபால நீங்க நம்ம கம்பெனிக்குள்ள கொண்டு வரீங்க, இந்த காயின பத்தி சொல்லிக் குடுத்து கொண்டு வரீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 10% உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் குடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பைனரி பேர் மேட்ச் லெஃப்ட், ரைட் ஜோடி பேர் மேட்ச் பண்ணீங்கன்னா 5% குடுக்குறாங்க. இந்த 5% பார்த்தீங்கன்னா, டெப்த் அன்லிமிட்டெட் இங்க லெவல் இல்ல. சில எம்எல்எம் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, லெவல் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, லிமிட் இருக்கும். நீங்க போட்ட முதலீடு 5 மடங்கு சம்பாரிச்சுட்டீங்க, 10 மடங்கு சம்பாரிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி இதில இல்ல. அன்லிமிட்டடா நீங்க லெவல் மூலியமா இங்க பெரிய லெவல்ல சம்பாரிக்க முடியும். சரிங்களா? பைனரி பேர் மேட்ச் பார்த்தீங்கன்னா 5%.
ஸோ அடுத்து ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன். திரும்ப ஒரு முறை இந்த ஃப்ரீடம் காயின் பற்றி சொல்லிடுறேன். இந்த ஃப்ரீடம் காயின் பார்த்தீங்கன்னா 20 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட்ல இருக்குது. ஒரு 6 வருஷமா இந்த காயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்குது. ஸோ இந்த காயின பார்த்தீங்கன்னா இங்க எம்எல்எம்ல ஃப்ரீ மைனர்ஸ்னு ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிறப்பா குடுத்துட்டுருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 0.37%, டைரக்ட் ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா 10%, பேர் மேட்ச் பார்த்தீங்கன்னா 5%. நீங்க என்ன முதலீடு போடுறீங்களோ அதில டெய்லி சீலிங் பார்த்தீங்கன்னா 50% சம்பாரிக்கலாம். அதாவது ஒரு ரூ. 10,000 முதலீடு போட்டிருக்கீங்கன்னா, நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு லீடரா இருக்கிறீங்க. எனக்கு வருமானம் அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா, வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 5,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இதில பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரூ. 1,350 ஸ்டார்ட் அப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபைனலா பார்த்துருவோம். இந்த பிளான்ல ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிசினஸ்க்குள்ள உள்ளார வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான் 1 பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா $15 $15 ஒர்த் ஃப்ரீ காயின். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேட் இருக்குதோ அந்த $15 கொடுத்த உடனே ஃப்ரீ காயின் குடுத்துறாங்க. பிளான் 2 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்க $15 ஒர்த் ஃப்ரீ காயின மல்டிபிளா நீங்க எவ்வளோனா வாங்கிக்கலாம். அடுத்து ரினியூவல் பார்த்தீங்கன்னா 365 நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மேல அடுத்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீங்க 365 நாள் பிறகு நீங்க நம்பிக்கை இருந்தா இன்னும் வருமானங்கள் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க திரும்ப ரினியூவல் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஐடியா. சரிங்களா? ஓகே. அடுத்து இன்கம் பெனிஃபிட் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. இதில இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்க இதில இந்த ஃப்ரீ மனிஸ் நிறுவனத்துக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, $1க்கு உண்டான ஃப்ரீ ஒர்த் ஃப்ரீடம் காயின் உங்களுக்கு ஃப்ரீயாவே ஏர் ட்ராப் மாரி உங்களுக்கு குடுக்குறாங்க. இத நீங்க பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ காயின பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து இந்த காயின்ல ஒரு இன்வால்வ்மென்ட்டோட நீங்க சம்பாரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஃப்ரீ மைனர்ஸ் இந்த வீடியோ யார் அனுப்புறாங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் குடுப்பாங்க. இந்த பிசினஸ்ல நிறைய இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபியூச்சர் மணி சம்பாரிக்க முடியும். ஸோ வரக்கூடிய எதிர்காலமே கிரிப்டோ கரன்சி தான். அத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சிறிய முதலீடு, குறைந்த முதலீடுல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கையில கிடைச்சிருக்குது. ஸோ இத உங்களுடைய அடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன், அடுத்து வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர் அசெட் இத ஃப்ரீ காயின், கிரிப்டோ கரன்சிய பயன்படுத்துங்க. உங்களுக்கு சரியான நேரத்தில இந்த பிளான் கிடைச்சிருக்குது. ஏற்கனவே இத பத்தி தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ தான் தெரியுதுன்னா முழுமையா அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் டூ பை ஃப்ரீடம் காயின். இந்த டைம நீங்க சரியா பயன்படுத்தி இந்த ஃப்ரீடம் காயின வாங்கி வையுங்க. அதேபோல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இறக்கத்தில இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான காயின் குடுக்கும். அதிகப்படியான காயின் வாங்கலாம். அத நீங்க ஸ்டேக்கிங்ல போட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு லாபத்தையும் உங்களுக்கு பெரிய லெவல்ல குடுக்கும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு. மிஸ் பண்ணாதீங்க. சரியா பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க் யூ. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரைப், ஷேர் அண்டு பார்த்தீங்கன்னா, இத பத்தி கமெண்ட் குடுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து இந்த ஃப்ரீ காயின பத்தி உங்களுக்கு நிறைய அப்டேட் குடுக்கறதுக்கு, ஸோ எம்எல்எம்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும். ஸோ ஒரு மோட்டிவேஷன் குடுக்கும். ஸோ உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காம அத குடுத்துருங்க நண்பர்களே.